ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஃபெதாவோட 5th பிரான்ச். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் மதுரை. நம்ம மதுரையில லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து OMRல ஒரு பிரான்ச் லான்ச் பண்ணோம். தட் இஸ் லைக் கொஞ்சம் சின்ன பிரான்ச். அண்ட் இது வந்து ரொம்ப மேசிவா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கோல்டு வேற வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி ராக்கெட் மாதிரி ஏறிட்டே இருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர்ல வந்து இவ்வளோ அழகா டிஃப்ரென்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது. கோல்டா சில்வரா அப்படின்னு கண்டுவே இது பாருங்க, இது எவ்வளோ அழகா இருக்கு. கோல்டா சில்வர்னா ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே மதுரை மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அந்த பியூட்டிஃபுல் ஷோரூம் வந்து நீங்க கொடுத்ததுல தேங்க்யூ ஸோ மச். எங்க மதுரை பீப்புள் சார்பா நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மதுரையில நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஞாபகமா இருந்தது வந்து பன்னியாரம் பத்மினியும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்புறம் காப்பே ரணசிங்கம் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். நிறைய படங்கள் மதுரையில ஷூட் பண்ணியிருக்கேன். மதுரையிலேருந்து இங்கேருந்து கோடை தானே இல்லையா, பக்கம் தானே. ஸோ கோடை கூட நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்கோம். மதுரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சாப்பாடு. சாப்பாடு அருமையா இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி வந்து மீனாட்சி அம்மன் இங்க இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளைட் டிலே ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் நான் மதுரை வரும்போது எல்லாம் அம்மனை பார்க்காம போன நாளே இல்லை. ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா மெஸ் இருக்குல்ல இங்க, அங்க அங்கிள் வெஜிடேரியன், அவர் முன்னாடி வேணாம். நான் ஹார்ட் கோர் நான் வெஜிடேரியன். மதுரைனாவே சாப்பாடு தான். அடுத்தது இப்போ ஒரு தமிழ்ல சுப்ரசுந்தரி பாத்தீங்கல்ல, அதோட நெக்ஸ்ட் டைரக்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அப்படியே இருக்கு வரிசையா. அதுவும் தமிழ் திரையுலகில வந்து எப்படி சமாளிக்கிறீங்க? என்னதுங்க? மூன்றாம் தலைமுறை நடிகையாக. மூன்றாம் தலைமுறையா? ஆமா, தாத்தா அப்பா அவங்க எல்லாம் எப்பயோ போயிட்டாங்க. நான் தனியா வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். அரசியலா இல்ல இல்ல, எனக்கு அந்த பர்சனல் ஐடியா இல்ல. மதுரை கதை, மதுரையை சார்ந்த மையமா வச்ச கதைபாத்திரங்கள் இல்ல, நான் அடுத்த பண்ற படமே வந்து ஒரு தேனியில நடக்கிற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணாம நல்ல படங்களா, இப்ப கூட எல்லாருமே என்னை சந்திக்கும் போது காப்பே ரணசிங்கம் பத்தி பேசினாங்க, கிரேட் இந்தியன் கிச்சன் பத்தி பேசினாங்க. ஸோ நல்ல நல்ல படம் பண்ணணும், மக்களுக்கு வந்து நல்ல நல்ல கருத்துள்ள படமா பண்ணணும் தான் வெயிட் பண்ணி நல்ல கதையை தேர்ந்தெடுத்து தான் நடிப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. சோ இதுக்கு அடுத்து மதுரையை கதைக்களமா வைத்து படங்கள் அது கண்டிப்பா அது அப்படியே அது அமையணும்ல நமக்கு. அதுக்கு மையமா வந்து அதை சுத்தி இப்போ பன்னியாரம் பத்மினி நாங்க இங்கதான் ஃபுல்லாவே ஷூட் பண்ணோம். அது கதை பொறுத்துதான். நீங்க பேசுங்க. அது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டாவே தமிழ்நாட்டு நடிகை பெரிய மாநிலத்திலிருந்து பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படி இல்ல. ஐ திங்க் சினிமால ரொம்பவே மாறி இருக்குன்னு தான் சொல்லலாம். கடந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா, முன்னாடி அப்படி இருந்தது, டெஃபினட்டா நீங்க சொல்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து ஐ திங்க் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்குல்ல. நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, கார்பரேட் உள்ள வந்திருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். மொழி தெரிஞ்ச கதாநாயகியா இருந்தா, எந்த ஆக்டர்ஸா இருந்தாலுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் கிராஜுவலா நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. 100% சேஞ்ச் ஆகலன்னா கூட கிராஜுவலா நிறைய மாறி இருக்கு. அடுத்தது கொடுத்துடலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். அதை நான் ரொம்ப நம்புவேன். வேற ஏதாவது क्वेश्चंस? நீங்க தான் இனிமே அங்கிள் ஏதாவது கேளுங்க. நீங்க கேளுங்க. எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஆண்ட்ரியாவையும் ஐஸ்வர்யா ராஜேஷ் வச்சு கடை திறக்கறீங்கன்னு கேளுங்க. நீங்க
நானே கேள்வி கேட்கிறேன்ல. அது நீங்க தொகுப்பாளியா இருந்ததுனால கேள்வி ஈஸி கேட்பீங்க. ஒரு கைராசின்னு ஒண்ணு இருக்கு.